வணக்கம் நண்பர்களே. பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்காத உனக்கு 2 சீட்டு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனம் என்பது எழுந்திருக்கிறது. நம்முடைய திருமாவளவன். திருமாவை அனைவருமே பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்குமே ஒரு சாதி சார்ந்த தலைவராகத்தான் திருமாவளவன பார்க்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அதை தாண்டி நிறைய விதமான விஷயங்களுக்கு மிக முக்கியமான நபராக இருந்தாலும் கூட, ஒரு எப்படி சொல்றது? தற்போது வரை அவங்களுடைய கட்சி தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. திருமாவளவன் எங்க போனாலுமே, இந்தியா கூட்டணிக்கு போனாலுமே சரி, எங்க போனாலுமே சரி, திருமாவளவன பார்த்தீங்கன்னா முடக்க நினைக்கிறாங்க. திமுக அவருக்கு மரியாதை கூட குடுக்கறது கிடையாது. அவமரியாதை தான் அதிகமா குடுக்குறாங்க. பிளாஸ்டிக் சேர் உட்கார வைக்கிறாங்க. இப்படி எல்லா விதமான இன்சிடென்ட்டுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், கண்டிப்பா டெஃபினெட்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்திற்கு இனிமேல் தனிப்பட்ட ஆதரவு எங்கள்கிட்ட இருந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பதாக தகவல்கள் என்பதும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது இன்னும் பல மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொண்டதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னா, எதுக்கு நான் சொல்றேன்னா, 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்துட்டு கிட்டத்தட்ட 2 சீட்டுக்கள் நின்றாங்க. கடலூர் மாவட்டம், கடலூர் தொகுதியும், அதற்கு பிறகு விழுப்புரம் தொகுதியில், இரண்டுமே வட மாவட்டங்கள். ஸோ இந்த வட மாவட்ட தொகுதிகளில் 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்டார்கள். 2 பேருமே. ஒன்று நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், ஒருவர் போட்டியிட்டார். ஓகேங்களா? இந்த 2 பேரை தாண்டி கட்சியில் வேற யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் கூட ஒரு புறம் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, ரீசெண்டா இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரம் நடைபெற்றது. இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரத்தில் ஒட்டு மொத்தமாக திமுகவின் மீதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை தூக்கி போட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா திமுகவுக்கு ஆதரவு கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலே தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே நம்மளால சொல்லப்படுகிறது. ஸோ மானம் இல்லாத, ஒன்றும் இல்லாத கூட்டணிகளோடு கூட்டணியை சேர்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் போன்றவர்கள். ஸோ அவர்களெல்லாம் நிச்சயமாக திமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும். 2026இல் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகி திமுகவை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில சபதங்களும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த சபதங்கள்லாம் பலிக்காதுப்பா. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். ஸோ திமுகவிடம் இருந்து நம்முடைய திருமாவளவன் விலகி சென்றால் அது தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுக்குத்தான் இழப்பை ஏற்படுத்தும். ஓகே, கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்களாம் பாருங்க, பார்க்கத்தானே போறீங்க யார் யாருக்கு இழப்பை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.